வணக்கம். சட்டப்பேரவையில் வேஷ்டியை மடித்து கட்டி திமுகவின் எம்எல்ஏக்கள் ரகளை. சட்டசபையில் வெடித்த கலவரமாக மாறக்கூடிய சம்பவத்தால் பரபரப்பு. போலீஸ் குவிக்கப்பட்டது சட்டப்பேரவைக்கு வெளியில். கிட்டத்தட்ட சட்டப்பேரவையில் தரமான சம்பவத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இன்று செய்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டப்பேரவையில் இதுவரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் வாய் திறந்து பதில் பேச மாட்டார் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கடந்த 2 நாட்களாக கடுமையான விமர்சனங்களை சட்டப்பேரவைக்குள்ளும் சட்டப்பேரவைக்கு வெளியேயும் பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கு கேள்விகளுக்கு பதில் கூறும் விதமாக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் அனைத்து எதிர்க்கட்சி தரப்பினர்களது கேள்விக்கும் பதில் கூறியுள்ளார். அதில் குறிப்பாக டாஸ்மாகில் பெறக்கூடிய அந்த கூடுதலான 10 ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக செல்கிறது, திமுகவின் கட்சி நிதியாக செல்கிறது என்ற ஒரே வரியால் உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் செய்த ஊழல்களை ஒரே நொடியில் சட்டப்பேரவையில் நேரலையில் மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் பேசிவிட்டார் என்று சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் சேகர் பாபு மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் வேஷ்டியை மடித்து கட்டி முதல்வர் விஜய் அவர்களுக்கு அருகாமையில் வந்து பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அவை காவலர்கள் மூலமாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்றையும் முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். ஒரு வயதானவர் தனது ஒரு மாணவனிடம் இங்கு உனது தந்தை எங்கே என்று அந்த மாணவன் கேட்கக்கூடிய வகையில் அமைந்ததாம். அதற்கு அந்த வயதானவர், உனது தந்தை இங்கு கிடையாது, கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் தோல்வியை அடைய வைத்துவிட்டோம் என்பதற்கேற்ப முதல்வர் விஜய் அவர்கள் அந்த குட்டி ஸ்டோரி என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடித்ததா என்பதை கமெண்டில் கூறுங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு உதயநிதிக்கு தகுதியே கிடையாது, எதற்காக வெளிநடப்பு செய்தால் கேள்விகளுக்கு துணிச்சலான பதில்களை சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களால் பேச முடியவில்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடப்பாடியிடம் கொடுங்கள், அவர் சிறப்பாக அதை செயல்படுத்துவார் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்கெடுத்தாலும் வெளிநடப்பு செய்யக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் திமுகவின் செய்த ஊழல்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை, போதைக்கு அடிமையான தமிழகத்தை திமுக ஆரம்பத்திலேயே அதை சரி செய்திருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. திமுக காவல்துறையே தனது கட்டுப்பாட்டில் வைத்து தவறு செய்தவர்கள் திமுகவின் நிர்வாகிகள் என்ற காரணத்தினால் அவர்களிடம் இருந்து கமிஷனை பெற்று திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு செய்ததாக ஆதாரங்களுடன் தற்பொழுது சட்டசபையில் முன்வைத்துள்ள முதல்வர் விஜய் அவர்களால் என்ன பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் திமுகவின் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். வேஷ்டியை மடித்து கட்டி முதல்வர் விஜய் அவர்களுக்கு அருகாமையில் வந்து பிரச்சனையில் ஈடுபடும் அளவிற்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் செயல்பட்டதால் சட்டசபையில் பரபரப்பான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சபாநாயகர் உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பதில்களை நீங்கள் கொடுக்கலாம். முதலில் முதல்வர் விஜய் அவர்கள் உரையை முழுவதுமாக முடித்துவிடட்டும் என்று பேசியுள்ளார். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு அங்கு சரக்கு இருந்தால்தானே அவரால் பேச முடியும். அவருக்கான பாயிண்டுகள் அங்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே மதுபான முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கட்சியின் நிதியாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறப்பட்டதும் இங்கு உறுதியாகப்பட்டது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட சொகுசு பங்களா 350 கோடி கட்டியதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒவ்வொரு கேள்விகளும் சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்வியால் அதிர்ந்து போன திமுகவின் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்து இது போன்ற சட்டசபைகளை பார்த்ததே இல்லை என்று கூறுகிறார்கள். அதாவது திமுக ஊழல் சக்தியாகவே இது வரைக்கும் இருந்தது. ஆனால் 1 ரூபாய் கூட மக்களின் வரிப்பணங்களில் இருந்து நாங்கள் தனிப்பட்ட செலவுகளை செய்ய மாட்டோம் என்று உண்மையாக இருப்பதன் காரணமாகத்தான் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் பட்டியலினத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறீர்கள், அவர்களது பாதுகாவலனாக இருக்கிறீர்கள் என்று கூறிய திமுக ஏன் இதுவரைக்கும்
பெண்களுக்கு அமைச்சரவையில் கூடுதலான இடம் கொடுக்கவில்லை, பட்டியலினத்தவர்களுக்கு ஏன் எம்எல்ஏக்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை, இன்று வரை திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக டெண்டர்கள் விடுவதில் அவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக சட்டப்பேரவையில் முன்வைக்கக்கூடிய காரணத்தினால் திமுகவின் எம்எல்ஏக்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அதிலும் கூடுதலாக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு கருத்தையும் ஒரு பாயிண்டையும் முன்வைத்துள்ளார். இப்பொழுது தவறு செய்தவர்களும் சரி, இதற்கு முன்னால் தவறு செய்தவர்களும் சரி, நிச்சயம் அவர்கள் தப்பிக்க முடியாது, அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று சட்டப்பேரவையில் கைதுக்கான உத்தரவாதத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருப்பது நிச்சயம். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, இதற்கு முன்னால் போக்குவரத்து அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களது நிலைமை நிச்சயம் கேள்விக்குறியாக மாறும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் சிக்கலில் தற்பொழுது இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சட்டப்பேரவையில் வெடித்த இந்த பிரச்சனையால் உதயநிதி அவர்களால் பதில் கூற பேச முடியாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். அவருக்கு உதயநிதி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியே தகுதி அற்றது. அந்த பதவிக்கு சிறப்பானவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் ஆயப்பூர்வமான கேள்விகளையும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான கேள்விகளையும் மக்களது பிரச்சனைகளையும் மக்களுக்கு தேவையான சில திட்டங்களையும் அவர் எடுத்துரைப்பாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பதவி கொடுப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் உதயநிதி அவர்களுக்கு கொடுத்து அவரை இளவரசராக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் தற்பொழுது மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையான திமுக நல்லவர்களாக இருந்தால் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்களது உண்மையான நல்ல ஆட்சியை கடந்த ஆட்சியில் தெரிவித்திருந்தால் செய்திருந்தால் இந்த சட்டசபையில் நேரடியாக முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள் அதற்கான பதில்களை கூறியிருக்க வேண்டும். பார்ட்டி ஃபண்டில் நாங்கள் ஏன் பணத்தை கொடுத்தோம் அல்லது கொடுக்கவில்லை என்பதை பற்றி விளக்கத்தை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் வெளிநடப்பு செய்தார். வேஷ்டியை மடித்து கட்டி அமளியில் ஈடுபடக்கூடிய திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். முதல்வர் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இன்று முதல்வர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த அடுத்த நொடியே திமுகவின் எம்எல்ஏக்கள் சலசலப்பான சட்டப்பேரவையாக இன்று மாறியது. அதற்கு காரணம் உண்மை என்றைக்குமே வெல்லும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று நாம் ஏற்கனவே பலமுறை இந்த பழமொழிகளை கூறுவோம். ஆனால் அதற்கான நேரம் தற்பொழுது வந்துவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்த அந்த ஊழல்கள் முறைகேடுகள் அனைத்தும் இந்த சட்டப்பேரவையில் வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. நீங்கள் என்னதான் வேஷ்டியை மடித்து கட்டி அமளியில் ஈடுபட்டாலும் நேரலையும் மக்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். உங்களை சட்டசபையில் அமைத்திருப்பதற்கு காரணம் அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காகத்தானே தவிர உங்களது கட்சியை காப்பாற்றுவதற்காக கிடையாது என்பதையும் தற்பொழுது நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.